ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சி ஷார்ப் மைனர் ஸ்கேல் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவாக எஃப் ஷார்ப் மைனர் ஸ்கேல் எப்படி பண்ணுறது பார்த்தோம், கரெக்டாக? ஸோ எஃப் ஷார்ப் மைனர் ஸ்கேல் இதுதான் எஃப் ஷார்ப். ஸோ உங்கள் செகண்ட் ஃபிங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இதுதான் எஃப் ஷார்ப் மைனர் ஸ்கேல். ஸோ எஃப் ஷார்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம ப்ளே பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த எஃப் ஷார்ப் மைனர் ஸ்கேலோடைய 5th ஆல்ஃபபெட் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 5th ஆல்ஃபபெட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சி உடைய ஷார்ப் இருக்குது, சரியா? ஸோ நம்ம அடுத்த மைனர் ஸ்கேலாக சி ஷார்ப் மைனர் ஸ்கேல் தான் நம்ம வாசிக்க போகிறோம், சரியா? ஸ்க்ரீனில் நான் ப்ளே பண்ணுறேன். இதுக்கும் அதே 2 ரூல்ஸ் தான். செகண்ட் ஆல்ஃபபெட்டை நம்ம ஷார்ப் பண்ணணும். அதேமாதிரி ப்ரீவியஸ் மைனர் ஸ்கேலில் நம்ம என்னென்ன ஷார்ப்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ, எந்தெந்த ஆல்ஃபபெட்லாம் நம்ம ஷார்ப் பண்ணியிருக்கோமோ, அதே ஆல்ஃபபெட்டை சி ஷார்ப் மைனர் ஸ்கேல்லையும் நம்ம அதை அப்ளை பண்ணணும், சரியா? ஸோ நம்ம எஃப் ஷார்ப் மைனர் ஸ்கேலில் ஸோ இதில் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் அண்ட் சி ஷார்ப் இந்த 3 ஷார்ப்புமே ஆட் ஆகிருக்கு. இந்த 3 ஷார்ப்பும் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சி ஷார்ப் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. ஸோ எஃப் ஷார்ப் அண்ட் ஜி ஷார்ப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்னா சி ஷார்ப் பண்ணும்போது அதோட செகண்ட் ஆல்ஃபபெட்டை நம்ம ஷார்ப் பண்ணிடணும், சரியா? அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ உங்களுடைய செகண்ட் ஃபிங்கரை நீங்கள் சி ஷார்ப்பில் வச்சுக்கோங்க. என் ஃபிங்கர் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி ஷார்ப் மைனர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் சி ஷார்ப். செகண்ட் ஆல்ஃபபெட் நம்மளுக்கு டி இருக்குது. டியை நம்ம ஷார்ப் பண்ணுறோம், டி ஷார்ப். ஸோ உங்கள் ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் இ ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மறுபடியும் உங்கள் செகண்ட் ஃபிங்கரில் எஃப் ஷார்ப். தேர்ட் ஃபிங்கரில் ஜி ஷார்ப். மறுபடியும் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணி ஏ. செகண்ட் ஃபிங்கரில் பி. தேர்ட் ஃபிங்கரில் சி ஷார்ப். ஓகே, இப்போ அப்படியே ரிவர்ஸ் வாங்க. பி, ஏ. உங்கள் தேர்ட் ஃபிங்கரை அப்வர்ட்ஸாக ரொட்டேட் பண்ணி ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப், இ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணி டி ஷார்ப் அண்ட் சி ஷார்ப். ஓகேவா? நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ஃபிங்கர் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சி ஷார்ப், தேர்ட் ஃபிங்கரில் டி ஷார்ப் அண்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணி ஈயில் ப்ளேஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஃபிங்கரில் எஃப் ஷார்ப், தேர்ட் ஃபிங்கரில் ஜி ஷார்ப். மறுபடியும் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணி ஏல ப்ளேஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஃபிங்கரில் பி, தேர்ட் ஃபிங்கரில் சி ஷார்ப். இப்போ அப்படியே ரிவர்ஸில் வாங்க. பி, ஏ. தேர்ட் ஃபிங்கர் அப்வர்ட்ஸை ரொட்டேட் பண்ணி ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப். ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் இ. திருப்பி தேர்ட் ஃபிங்கரை அப்வர்ட்ஸை ரொட்டேட் பண்ணி டி ஷார்ப் அண்ட் சி ஷார்ப். ஓகேவா? இதுதான் சி ஷார்ப் மைனர் ஸ்கேல். இந்த மைனர் ஸ்கேலில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மைனர் ஸ்கேலோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.